இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் நடிகர்களோட பிரபலம் மற்றும் நடிப்பு திறனை பொறுத்து அவங்களுடைய கதாபாத்திரங்களை மாற்றி அமைக்கிறது அப்படின்றது சகஜமான நிகழ்வு தான். நேத்தைய வில்லன்கள் இன்னைக்கு ஹீரோக்களா மாறுவாங்க. இது எல்லாத்துக்குமே அவங்களுடைய திறமை மட்டும்தான் காரணம். அப்படி தமிழ் சினிமால பன்முக திறமை கொண்டவரா மாறினவர் தான் நடிகர் பசுபதி. வில்லன், ஹீரோ, குணச்சித்திர கதாபாத்திரம் மற்றும் காமெடியன்னு எல்லாத்துலயுமே இவர் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி முத்திரை பதிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் ஒரு மேடை கலைஞரும் கூட. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு மற்றும் கன்னடம்னு பல மொழி திரைப்படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. தூள், சுல்லான், அருள், திருப்பாச்சி மற்றும் விருமாண்டி போன்ற திரைப்படங்கள்ல இவருடைய வெள்ளத்தனம் செம மாசா இருக்கும். இவர் முதல்ல 1988 இருந்து 1993 வரைக்கும் ஆல் இந்தியா ரேடியோவில் செய்தி வாசிப்பாளரா பணியாற்றிருக்காரு. 1994 இருந்து கூத்துப்பட்டறையில நடிப்பு கலைய பயின்றாரு. இவருடைய மேடை நாடகத்தை பார்த்து மிரண்டு போன நடிகர் நாசர் இவரை கமலோட படத்துல அறிமுகப்படுத்தி இருந்தாரு. நடிகர் பசுபதி முதல்ல கமல் நடிச்ச மருதநாயகம் அப்படின்ற திரைப்படத்திற்கு முன்பதிவு செய்யப்பட்டாரு. ஆனா அந்த படம் இன்னுமே வெளியாகல. அதுக்கப்புறம் ஆளவந்தான் மற்றும் விருமாண்டி போன்ற படங்கள்ல கமல் கூட இணைஞ்சு நடிச்சிருந்தாரு. ஹவுஸ்ஃபுல், ஆளவந்தான் படங்கள்ல நடிச்ச அப்புறம் பசுபதி நாசர் கூட மாயன் திரைப்படத்துல நடிச்சிருந்தாரு. வில்லத்தனத்துல இருந்து நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர நடிப்புக்கு பசுபதிக்கு எளிதா பொருந்தி இருந்தது. ஆரம்பத்துல பசுபதி ஒரு கொலைகார வில்லனா தோன்றியிருந்தாரு. அதுக்கப்புறம் பல திரைப்படங்கள்ல வில்லத்தனத்துல மிரட்டின இவருக்கு தமிழக அரசோட சிறந்த நடிகருக்கான விருதும் கிடைச்சிருந்தது. மஜா மற்றும் மும்பை எக்ஸ்பிரஸ் போன்ற படங்கள்ல இவர் மேசையை திருப்பி அற்புதமான நகைச்சுவை வேடங்கள்ல நடிச்சிருந்தாரு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா படத்துல இவருடைய கதாபாத்திரத்தை ரசிகர்களால மறந்துட முடியாது. நகைச்சுவை கதாபாத்திரங்களை விட தேசிய விருது பெற்ற வெயில் திரைப்படத்துல இவர் நடிச்ச பரிதாபமான கதாபாத்திரம் எல்லா ரசிகர்களோட கவனத்தையும் ஈர்த்திருந்தது. அதுக்கப்புறம் பசுபதி ஆர்ஜேவா பணிபுரியும் பார்வையற்ற நபரோட உறுதியான சித்தரிப்பை கொடுத்திருந்தாரு. சேரனோட ராமன் தேடிய சீதை படத்துல நெடுமாறன் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாரு. ரஜினி நடிச்ச குசேலன் திரைப்படத்துல இவருடைய கதாபாத்திரம் ஒட்டுமொத்த ரசிகர்கள் மத்தியிலையும் பாராட்ட பெற்றிருந்தது. ஆர்யாவோட சர்பட்டா பரம்பரை திரைப்படத்திலையும் பசுபதி ஏற்று நடிச்ச ரங்கன் வாத்தியார் கதாபாத்திரம் ரசிகர்களோட ஆல் டைம் ஃபேவரட்டா மாறி இருந்தது. மற்ற வில்லன் நடிகர்கள் ஹீரோக்களாகவும் குணச்சித்திர நடிகராகவும் மாறினதை விட பசுபதி வில்லத்தனத்துல இருந்து துணை வேடங்களுக்கு மாறின ரோல் உறுதியும் துணிச்சலும் கொண்டிருந்தது மற்றும் வெறுக்கத்தக்க நபராக திரையில நடிச்சிருந்தாரு. ஆனா நகைச்சுவை மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிக்கிற ஒரு நடிகரா இவர் தனக்கென ஒரு முக்கிய இடத்தை உருவாக்குவதற்காக பல போராட்டங்களை எதிர்கொண்டிருக்காரு. இன்னைக்கு பல திறமை கொண்ட ஒரு நடிகரா சினிமாவுல வலம் வந்துகிட்டு இருக்காரு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.